துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ஒன்றுக்குடையவனே எட்டுக்குடையவனாக இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றுக்குடையவனே எட்டுக்குடையவனாக இருக்கிறார். அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். எட்டுக்குடையவனாக இருந்து ஆட்சி பெறும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அவர் ராசிநாதனாக இருக்கிறான். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் எட்டுக்குடையவனாகவும் இருந்து ஆட்சி பெறுகிறார். எட்டுக்குடையவன் அப்படின்னா என்ன அப்படின்னா அசையா சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறவர் எட்டுக்குடையவன். அசையா சொத்துக்கள். எட்டுக்குடையவன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நிரந்தர வருமானம். 8ஆம் இடம் என்பது என்ன? நிரந்தர வருமானம், அசையா சொத்துக்கள், கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் போன்ற பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள், கண்ணாடி, விலையுயர்ந்த பொருட்கள், விலையுயர்ந்த மது, இதெல்லாம் கூட சுக்கிரன் தான். உங்களோட அசட்ஸ், ரொம்ப நாளாக நீங்கள் வச்சுருக்கிற சொத்து, நீங்கள் நினைக்கிற அத்தனையும் சுக்கிரன் தான். அது எல்லாத்தையும் ஒரு அசட்ஸாக உருவாக்குகிறார். அந்த அசட்ஸ் எல்லாம் எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். அசட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம், ஆயுசுக்கு பிரச்சனை, உடம்பு நிலை சரியில்லை, ஆயுசுக்கு ஆபத்தாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். உயிர் ஆபத்து சம்மந்தம் பயந்துகிட்டே இருந்தேன் சார், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயந்துகிட்டே இருந்தேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாயிடும். ஒன்று எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். எட்டுக்குடையவன் ஆட்சி எனும் பொழுது ஆயுள் பாவத்துக்குடையவன் ஆட்சி. எட்டுக்குடையவன் ஆட்சி எனும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவை கிடைக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எட்டுனா வறுமை, எட்டுனா தரித்திரம், எட்டுனா கஷ்டம், எட்டுனா கடன், எட்டுனா தீராவியா, இதெல்லாம் எட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்ற இடம் தான் எட்டு. ஒன்று எட்டுக்குடையவனாக சுக்கிரன் இருக்கிறார், ஆட்சி பெறுகிறார். சொத்துக்களை ஈஸியாக சேர்த்துவீங்க. இந்த சுக்கிரனுடைய அருளால் சொத்துக்களை ஈஸியாக சேர்த்துவீங்க. உண்மையில் என்னென்னா இந்த எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா பகைவர்கள்லாம் தன்னால் கெட்டு போயிடுவாங்க. பகைவர்கள் உங்களை யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு சதி செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோக செயல்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பகைவர்கள்லாம் தன்னால் உங்களை விட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதுதான் சுக்கிர பகவானுடைய ஒரு சங்கல்பம். ஒன்று எட்டுக்குடையவனாக ஆட்சி பெறுகிறார். இப்போது ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்களாம். அதில் ஒரு 2 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த 4 நண்பர்களுமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு புதையல் ஒன்று எடுத்துடுறாங்க. அதாவது காசு நிறையா கிடச்சிருது அவங்களுக்கு. இந்த 4 நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஒரு கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு திருட்டு பொருள் அதை வச்சு சம்பாதிக்கலான்னு வச்சுக்கிறாங்க. அதில் 2 நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் எப்படியாவது மீதி இருக்கிற 2 பேரை கொண்டுட்டு நம்ம 2 பேரும் இந்த காசை பிரிச்சுக்கலாம்டா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. மீதி இருக்க 2 பேர்கிட்ட நீங்கள் போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க, நம்ம எல்லாம் சாப்பிட்டு தூங்கலாம், காலையில் எழுந்திரிச்சு பாகத்தை பிரிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க.